வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி எபிசோட் 7 ஆஃப் மீல் மேட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது பொங்கல் சாம்பார் சட்னி. சூப்பரான காம்போவாக இருக்குல்ல. இந்த பொங்கல் சாம்பார் சட்னி எல்லாரோட ஃபேவரட்டாகவும் இருக்கும். இதை எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம டிஃபன் சாம்பார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய், அதோட 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. டிஃபன் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் மட்டும் போதுமானதாக இருக்கும். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சில பேர் டிஃபன் சாம்பாருக்கு 1 தக்காளி சேர்த்துட்டு நிறையா புளி சேர்ப்பாங்க. நான் புளி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளி ஜாஸ்தி சேர்த்துப்பேன். ஸோ அந்த புளிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் புளியில் கரைச்சி கூட அந்த தண்ணியை அப்படியே சேர்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு இதில் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைசலை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா அது கட்டி கட்டியாக விழும். ஸோ ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் பொறுத்த வரைக்கும் இதுதான் அளவு அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா பேசிக்காக ஒரு ரெசிபி வச்சுருப்போம். அதுதான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். நீங்கள் புளி கொஞ்சம் கூட இல்லை கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா தான் அது பேலன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப புளி தனியாக தெரியக்கூடாது. அப்படியே எல்லாம் சேர்ந்து வரணும். இது நல்லா கொதித்து வரும்போது இதில் 1/2 கப் பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். இதோடையே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கணும். நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். தாளிப்பு நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சட்னி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சியில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதில் 4 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நம்ம சட்னிலையும் சாம்பார்லேயும் சேர்த்துடலாம். தேங்காய் சட்னி பண்ணும்போது நல்லெண்ணெயில் தாளிப்பு பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்து பொங்கல் பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா சூடாகணும். ஆனால் கலர் மாற வேண்டியதில்லை. நீங்கள் சிம்மில் வச்சு வறுக்கும் போது நல்லா வாசம் வரும். அந்தளவுக்கு வறுத்தா போதும். இது வரப்பட்டதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அரிசி சேர்த்துட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி பருப்பு சேர்த்து 3/4 கப் எடுத்துருக்கோம். அதுக்கு 3 கப் சேர்த்திங்கன்னா நல்லா குழைவாக வரும். இதில் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி ஒரு 5 விசில் வச்சுருங்க. இருக்கட்டும். 5 விசிலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது நல்லா குழஞ்சி வந்திருக்கும். இந்த அளவுக்கு குழைவாக இருந்தால் தான் பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கலுக்கு நம்ம இப்படி தான் பண்ணணும். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ அது ரெடியாக இருக்குது.
அடுத்த ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 இன்ச் அளவு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதோட 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா செவந்து வரணும். அப்படி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம இறக்கிடலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை வந்து அப்படியே பொங்கலில் சேர்த்துடலாம். நெய்யோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொங்கலை பொறுத்த வரைக்கும் நெய் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாகவே இருக்கும். அது இல்லைன்னா பொங்கல் டேஸ்ட்டே அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ தாராளமாக நெய் சேர்த்து அட்டகாசமாக சர்வ் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். சண்டே காலையில் ஆனால் பொங்கலை நினச்சிட்டு எழுந்திரிப்போம். அந்தளவுக்கு பொங்கல் ஒரு ஃபேவரட்டான ரெசிபி. ஸோ இந்த மாதிரி நெய் சொட்ட சொட்ட பொங்கல் செஞ்சு அதை இந்த சாம்பார் சட்னியோடு சர்வ் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன, உங்களுக்கு ஒரே பாராட்டு மழை தான். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.